கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ் தாலா கிட்ட எவ்வளவோ துவா செஞ்சுருப்போம். அல்லாஹ் தாலா அதில் நிறைய துவாக்களை நமக்கு நிறைவேற்றி கொடுத்துருப்பான். சில துவாக்களை நிறைவேற்றாமல் வச்சுருப்பான். அது நமக்கு மறுமைக்காக அல்லாஹ் தாலா வைத்திருப்பான். நாம் அல்லாஹ் தாலா கிட்ட துவா கேட்டு அந்த துவாவை அல்லாஹ் தாலா நிறைவேற்றாமல் இருந்தால் அந்த துவாவோடைய பலன்களை அல்லாஹ் தாலா மறுமையில் நமக்காக வைத்திருப்பான். நாம் அல்லாஹ் தாலா கிட்ட நிறைய துவாக்கள் செஞ்சுருப்போம். அதில் அல்லாஹ் தாலா சில துவாக்களை ஏற்றிருப்பான். நம்ம உடனே நாம் அல்லாஹ் தாலா கிட்ட துவா செஞ்சுருப்போம். எல்லாம் என் கவலையை போக்கு, என்னுடைய பிள்ளைகளை குணப்படுத்து, எனக்கு மன நிம்மதியை கொடு, எனக்கு பண தேவையை எனக்கு நிறைவேற்றி கொடு, கடன் சுமையிலிருந்து என்னை பாதுகாத்து கொடு அப்படின்னு அல்லாஹ் தாலா கிட்ட துவா செஞ்சுருப்போம். அல்லாஹ் தாலா அந்த துவாக்களை அல்லாஹ் தாலா நிறைவேற்றி இருந்தால் நம்ம உடனே அல்லாஹ் தாலாவுக்கு நன்றி செலுத்தணும். அது எப்படி நன்றி செலுத்தணும்னா, நமக்கு அதுக்காக ஒரு துவா ஓதணும். அது என்னென்னா, அல்ஹம்துலில்லாஹில்லதி பி இஸ்ஸதிஹி வ ஜலாலிஹி தத்திமுஸ் ஸாலிஹாத். மேன்மையும் கண்ணியமும் பொருந்திய அல்லாஹ் தாலா எனக்கு சிறந்ததையே தருவான். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்று நம்ம அந்த துவாவை ஓதி அல்லாஹ் தாலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தையே அல்லாஹ் தாலா நேசிக்கிறான். இந்த பதிவை நாம் நம்மளுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய உறவினர்களுக்கும் அதிகமாக பகிரக்கூடியவங்களாக இருக்கணும். அவங்க தெரியாதவங்களாக இருப்பாங்க. இந்த பதிவை நம்ம அனுப்புறதுனால அவங்க அதை தெரிஞ்சு அவங்களும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ் தாலாவுக்கு நேசத்திற்குரியவர்களாக இருப்பாங்க. அதனுடைய நன்மை நமக்கும் சேரும் இன்ஷா அல்லாஹ். நமக்கு தெரிந்த ஒரு நன்மையான காரியத்தை மற்றவங்களுக்கு நம்ம சொல்கிறதுனால அவங்க அதை கடைப்பிடிச்சாங்கன்னா அதனுடைய நன்மை அல்லாஹ் தாலா நமக்கும் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.